மூடன் மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே. அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவிக்குரிய சத்தியங்களை மிகுந்த ஞானத்தோடு பேச வேண்டும். காதுள்ளவர்கள் எல்லோருமே சத்தியத்தை கேட்க வேண்டும். ஆனாலும் ஒரு சிலர் சத்தியத்தை கேட்காமல் அசட்டை பண்ணுவார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். இவர்கள் ஞானம் இல்லாத மூடர்கள். மூடனுடைய செவிகள் கேட்க பேசக்கூடாது. நாம் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசினாலும் மூடர்கள் அதை புரிந்து பிரயோஜனப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவார்கள். இவர்களும் பேசுவதற்கு பதிலாக பேசாமல் அமைதியாக இருப்பதே நமக்கு நல்லது. நாம் மற்றவர்களிடம் பேசும்போது அவர்கள் நம்முடைய வார்த்தைகளின் ஞானத்திற்கு செவி கொடுப்பார்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மகன்களுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே. அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கு சாய்ப்பாயாக. உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே.